சிலோன் 1956 ஒரு சட்டம் ஒரு மொழி ஆனால் அதன் விளைவுகள் ரத்தம் கலவரம் உள்நாட்டு போர் பிரிவினை அரசியல். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க எதை பற்றி கேட்க போறோம்னு சொன்னா இலங்கையில தனி சிங்களம் சட்டம் தொடர்பாக, அதாவது ஒபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1956 இலங்கையின் வரலாற்றை எப்படி மாற்றியது என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா இலங்கையில 1956ஆம் ஆண்டு தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அதற்கு பிறகு இலங்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெற்றது என்றுதான் இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பார்த்தோம்னு சொன்னா ஆங்கிலம் தான் இலங்கையின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருந்தது. தமிழ் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கவில்லை, சிங்களமும் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பார்த்தோம்னு சொன்னா ஆங்கிலம் தான் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கின்றது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ மொழியாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்த டைம்ல இது யாருக்கு சாதகமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா தமிழர்களுக்கு தான் அதிக அளவில் சாதகமாக இருந்திருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அமெரிக்கன் சிலோன் மிஷன் இதன் மூலமா பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அதிகமான ஆங்கில பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதனால தமிழ் இளைஞர்கள் அதிகமாக ஆங்கிலம் கற்றுக்கிறார்கள். இதனால பார்த்தோம்னு சொன்னா அதிகமான தமிழ் இளைஞர்கள் அரச வேலைகள்ல வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1946 பார்த்தோம்னு சொன்னா அரசு நிர்வாக சேவைகள்ல சிங்களவர்கள் 44.5% தமிழர்கள் கிட்டத்தட்ட 20% தமிழர்கள் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அரைவாசி வீதம் தமிழர்கள் அரசு வேலைகளை வந்து வேலை செஞ்சிருக்காங்க. இதை பார்த்தோம்னு சொன்னா பெரும்பான்மையினருக்கு பெரிய அளவில் கோபத்தினை உண்டு பண்ணி இருக்கின்றது. அதாவது 1946ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 20% கிட்டத்தட்ட 20% தமிழர்கள் அரச அலுவலகங்களை வந்து வேலை செஞ்சிருக்காங்க. இந்த விடயமானது பெரும்பான்மையினருக்கு கோபத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. 1948ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா இலங்கை சுதந்திரம் அடையுது. இங்கதான் பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். அந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஜே.ஆர். ஜெயவர்தனவும் எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்க இருவருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா சிங்களம் தமிழ் இரண்டுமே அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா வீடியோல பின்னுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, அதை வெயிட் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு பேரும் 1948ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா ஜே.ஆர். ஜெயவர்தனவும் எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்கவும் சொல்லியிருக்காங்க சிங்களம் தமிழ் இரண்டுமே அதிகார மொழியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பார்த்தோம்னு சொன்னா 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் சிங்கள தேசியவாத அரசியல் வேகமாக பரவுகின்றது. இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 1951ஆம் ஆண்டு பண்டாரநாயக்க SLFP கட்சியினை வந்து ஆரம்பிக்கிறார். 1956ஆம் ஆண்டு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலிருந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஆங்கிலத்தினை நீக்கி சிங்களத்தை மட்டும் அதிகார மொழியாக மாற்றுவோம். இந்த ஒரு வசனத்தை மட்டுமே சொல்லி 1956ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றாங்க பண்டாரநாயக்க. ஏன்னா இந்த விஷயம் சொன்னேன்னு சொன்னா இதற்கு முன்னம் அப்பயே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா இதே எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டாரநாயக்க என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா சிங்களம் தமிழ் இரண்டும் அதிகார மொழியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. இதே பண்டாரநாயக்க 1948 இருந்து அப்படியே 1951க்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா ஆங்கிலத்தை நீக்கி சிங்களத்தை மட்டும் அதிகார மொழியாக மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கு. இதனாலே பார்த்தோம்னு சொன்னா அவர் தேர்தலில் பெரிய அளவிலாக வெற்றி கண்டிருக்கு. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா ஆங்கிலம் நீக்கப்படுகின்றது, தமிழும் நீக்கப்படுகின்றது. இதற்கு பிறகு சிங்களம் ஒரே ஒரு அரசகர்ம மொழியாக, அதாவது ஒரே அதிகார மொழியாக மாறுகின்றது. இதனால பார்த்தோம்னு சொன்னா வடக்கு கிழக்குல தமிழ் மொழி அதிகமாக பேசப்பட்டாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லை. இதுதான் முதலாவது தீப்பொறி என்று சொல்லலாம். அதாவது 1951ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகுதான் தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லை என்பதற்கு பிறகுதான் முதலாவது தீப்பொறி வந்து பெற்று வைக்கப்படுகின்றது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா நிறைய போராட்டங்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு நிறைய போராட்டங்கள் வந்து செய்யறாங்க. பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா சத்தியாகிரக போராட்டம் எல்லாம் வந்து நடைபெறுகின்றது. அடுக்கடுக்காக நிறைய போராட்டங்கள் வந்து எங்களுடைய தமிழ் மொழிக்காக செய்யறாங்க. 1956ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா கல்லோயால ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல 150 தமிழர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நடந்த முதலாவது மிகப்பெரிய ஒரு கலவரமாக இந்த கலவரம் பார்க்கப்படுகிறது. இதுல 150 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் முக்கியமான விஷயமே வந்து தொடங்குன்னு சொல்லலாம். 1957ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பிரதமராக இருந்த பண்டாரநாயக்கவும் தந்தை செல்வம் இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் தான் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா தமிழ் மக்களின் மொழி மற்றும் நிர்வாக உரிமைகளை அங்கீகரிப்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்படுகின்றது. அதாவது 1957ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த ஒப்பந்தமானது போடப்படுகின்றது. என்னன்னு சொன்னா 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம்
தமிழர்கள் மத்தியில ஏற்பட்ட கடும் எதிர்ப்பு, சத்தியாகிரகங்கள் மற்றும் கலவரங்கள் மற்றும் பதட்ட நிலைகளை வந்து குறைப்பதற்காக 1957ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 26ஆம் தேதி தந்தை செல்வாவும் பண்டாரநாயகம் இணைஞ்சு இந்த ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துல என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மத்தியில வந்து தமிழ் மொழி நிர்வாக மொழியாக இருக்க வேண்டும், நிர்வாக மொழியாக பயன்படுத்த வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் தங்களின் மொழியில் அரசுடன் தொடர்பு கொள்ளும் உரிமை வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் சொல்லி இப்ப 1957ஆம் ஆண்டு தந்தை செல்வம் பண்டாரநாயகம் இணைஞ்சு இந்த ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க. ஆனா அங்கதான் பார்த்தோம்னு சொன்னா இந்த பேரினவாதம் வெடிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். சிங்கள தேசியவாதிகளும் பௌத்த துறவிகளும் இணைஞ்சு இந்த ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து அந்த நேரம் வந்து தெரிவிக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையில பெரிய அளவிலான ஒரு பேரணி ஒன்று நடத்தப்படுகின்றது. இந்த பேரணிக்கு பயந்து இந்த பேரணிகள் அது மட்டும் இல்லாமல் சிங்கள தேசியவாதிகள் மற்றும் பௌத்த பிக்குகளின் எதிர்ப்புகளுக்கு பயந்து பண்டாரநாயக்கா இந்த ஒப்பந்தத்தினை வந்து ரத்து செய்கிறார். இந்த ஒப்பந்தமானது ரத்து செய்யப்பட்ட பிற்பாடு தமிழர்கள் மத்தியில, குறிப்பாக தமிழ் அரசியல் தலைவர்கள் மத்தியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு விடயம் ஒன்று, ஒரு தெளிவொன்று அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு இந்த அரசியல் மீது இருந்த நம்பிக்கை வந்து முற்றாக போகின்றது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அகிம்சை வழியில உரிமைகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு குறைந்து போகின்றது. இதற்கு பிறகுதான் பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவிலான பிரச்சனைகள் வந்து வெடிக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒப்பந்தமானது ரத்து செய்யப்பட்ட பிற்பாடு அதிக அளவிலான போராட்டங்கள், அதிக அளவிலான பிரச்சனைகள், அதிக அளவிலான வன்முறைகள் வெடிக்குதுன்னு சொல்லியே சொல்லலாம். இந்த பிரச்சனைகளுக்கு பிற்பாடு அரச வேலைகள்ல தமிழர்களுடைய பங்களிப்பானது படிப்படியாக குறைந்து கொண்டு சென்றிருக்கின்றது. இப்படி இலங்கையில தமிழ் மொழிக்காக தமிழர்கள் அணிஞ்சு போராடி கொண்டிருந்த டைம் தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டு அரசியல இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அப்ப அறிஞர் அண்ணா தலைமையில இருந்த திமுக இதற்காக குரல் கொடுத்திருக்காங்க. உண்மைதான், திமுக. ஆனா அறிஞர் அண்ணா தலைமையில் இருந்த திமுக இதற்காக குரல் கொடுத்தாங்க. இலங்கையில தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மொழியின் பாதுகாப்புக்காகவும் பல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கின்றது, பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. மொழி என்பது வெறுமனே ஒரு தொடர்பு கருவி சாதனம் மட்டுமில்ல, ஒரு இனத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையுமாகும். இன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தது நான். இலங்கையில 1956ஆம் ஆண்டு தனி சிங்களம் சட்டம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் தெரியும்னு சொன்னா அதுவும் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோக்குள்ள ஏதாவது பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.